இனிது. கேட்கலாமா வேணாமா? எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? வாங்க சுப்பிரமணி, உங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்கு? ஹார்ட் அட்டாக்னு கேள்விப்பட்டேன். சார் இப்போ பரவாயில்ல சார். சரி சரி, சரியாயிடுச்சுல. ஒர்க்லாம் பெண்டிங்ல இருக்கு, அதை போய் பாருங்க. கண்டிப்பா பார்க்குறேன் சார். அப்படியே இங்கே நிற்கிறீங்க, போங்க. சார், உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும். என்ன உதவி? சார், எனக்கு அவசரமா ஒரு 10 லட்ச ரூபா வேணும் சார். 10 லட்ச ரூபாயா? என்ன விளையாடுறியா சுப்பிரமணி நீ? இவரு கௌசல்யா அப்பா தானே? ஓ, அப்போ இவர் நம்ம ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா? ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம அப்பா கிட்ட ஏதோ உதவி கேட்டுட்டு இருக்காரு. அந்த உதவி நம்ம பண்ற மாதிரி இவர் மனசுல இடம் பிடிச்சு கௌசல்யாவை நம்ம எப்படியாவது அடைஞ்சிடணும். இனிமே கௌசல்யா நமக்கு மட்டும்தான். போங்க சுப்பிரமணி, போய் வேலை இருந்தா பாருங்க. 10 லட்ச ரூபா வேணுமாம்ல? 10 லட்ச ரூபா? 10 லட்ச ரூபாங்கிறது உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமா போயிடுச்சு என்ன சுப்பிரமணி? போங்க, போய் வேலை இருந்தா பாருங்க. டாடி, வாப்பா குரு. சுப்பிரமணி, இவன் தான் என்னோட பையன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அங்கிள். டே குரு, அங்கிள்லாம் ஒன்று கூப்பிட வேணாம். யூ கால் மீ ஒன்லி சுப்பிரமணி. இவன் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு லேபர். எனக்கு அப்புறம் இந்த ஆஃபீஸ்க்கு எம்டி நீ தான். ஸோ யாருக்கும் நீ மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்கவங்க எல்லாரும் தான் உனக்கு மரியாதை கொடுக்கணும். டாடி, என்ன பேசுறீங்க? என்ன இருந்தாலும் இவர் வயசுல மூத்தவர், அதுக்காக மரியாதை கொடுக்கணும். சே, பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் எவ்வளவு தன்மையா பேசுறான். சரி, அதை விடுங்க டாடி. என்ன பிரச்சனை? அங்கிள் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க உங்ககிட்ட? அங்கிள், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? சார், அது வந்து சுப்பிரமணி சார், போய் வேலையை பாருங்கன்னு சொன்னேன். அதை விட்டுட்டு இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க. சரிங்க சார். என்ன குரு இதெல்லாம்? நீ இப்படிலாம் பேச மாட்டியே. எதுக்கு அவனை அங்கிள் எல்லாம் கூப்பிட்டு இருக்க? அவன் நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு லேபர், அவ்வளவுதான். என்ன விஷயம் குரு? இப்ப போறாருல, அவரு எங்க காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணோட அப்பா. அந்த பொண்ணுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டாடி. அந்த பொண்ணு எனக்கு வேணும். அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் டாடி. எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் டாடி. என்ன குரு இடிட் மாதிரி பேசிட்டு இருக்க? நம்ம ரேஞ்ச் என்ன, அவங்க ரேஞ்ச் என்ன? நோ டாடி, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். டே குரு, அப்படி அந்த பொண்ணு உனக்கு வேணும்னா அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி டேட்டிங் கூட்டிட்டு போயிட்டு வா. அவ்வளவுதான். கல்யாணம்லாம் பண்ணி வைக்க முடியாது. இந்த மாதிரி கஷ்டப்படுற வீட்டுல பிறந்த பொண்ணுங்கெல்லாம் பணத்தை காட்டினா மயங்கிடுவாளுங்க. காசை காட்டினா நம்ம எங்க கூப்பிட்டாலும் நாய் மாதிரி பின்னாடி வருவாளுங்க. அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ண போறானா? கல்யாணம்? டாடி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு அவ கிடையாது. காசு பணத்துக்கெல்லாம் மயங்கிற ஆளு அந்த பொண்ணு கிடையாது. அவளெல்லாம் சென்டிமெண்டலா தான் பார்க்கணும் டாடி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க டாடி. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 2-3 மாசம் என் ஆசைக்கு அவளை என் கூட வச்சுக்கிட்டு நல்லா யூஸ் பண்ணிட்டு அப்புறமா அவளை கலட்டி விட்டுருவேன் டாடி. யூ டோன்ட் வரி. ஸோ ப்ளீஸ் டாடி, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன ஹெல்ப் பண்ணணும்? இப்போ அவர் உங்ககிட்ட பண உதவி கேட்டிருக்காருல்ல டாடி, அதை நான் சொல்லி நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நீங்க அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் மனசுல நான் இடம் பிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அவங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்கலைன்னா கொடுத்த காசை உடனே கொடுன்னு சொல்லி நம்ம அவர் மிரட்டுவோம். அப்போ அவர் கல்யாணம் பண்ணி வச்சுதானே ஆகணும். படிக்கிற பிள்ளைக்கு இப்போதைக்கு எதுக்கு கல்யாணம்னு அவர் சொல்லுவாரு. ஆனா நீங்க தான் என்னோட மருமகளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் படிக்க வைக்கிறேன்னு நீங்க சொல்லணும். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவ ஏன் கண்ட்ரோலுக்கு வந்துருவா. அவளெல்லாம் நான் காலேஜ்க்கு அனுப்ப மாட்டேன். என்ன டாடி, என்னோட பிளான் எப்படி? டே குரு, நம்ம ரிலேஷனுக்குலாம் தெரிஞ்சா ரொம்ப கேவலமா போயிடும். போய் போய் உங்க ஸ்டேட்டஸ்க்கு கீழே இருக்கிற வீட்டில் போய் பொண்ணு எடுத்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. நான் தான் 1 or 2 months அவளை கலட்டி விட்டுருவேன்னு சொல்றேன்ல டாடி. நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கும் சொல்ல வேண்டாம். சும்மா காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை ஒரு கோயிலில் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் டாடி. ப்ளீஸ் டாடி, எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ அவரை கூப்பிடுங்க. அவரை கூப்பிட்டு நீ கேட்ட காசை என் மகனுக்காக உனக்கு தரேன்னு சொல்லி என்னை உயர்த்தி பேசுங்க. அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். சரி குரு, நீ என்னோட ஒரே மகன்.
உன்னோட ஆசை நிறைவேற்றலைன்னா நான்லாம் என்ன அப்பா? சரி, நீ சொன்னதுக்காக அவருக்கு அந்த உதவி பண்ணி அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா 2-3 மந்த்ல அவளை நீ கழட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஓகேவா? ஓகே டாடி. நான் சொல்றதை அப்படியே சொல்லுங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணு வாழ போற இடத்துல அவளுக்கு என்னால முடிஞ்ச சீர செய்யறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு கௌசிக்கும் அவளுக்கும் ஒரு 50 பவுண்ட் நகை சேர்த்து வச்சிருப்போம். கையில 2 லட்ச ரூபா பணமும் இருக்கு. அதை கொடுப்போம் முதல்ல. அதுக்கப்புறம் நடக்கிறது பார்த்துக்கலாம். வேற எங்கேயாவது கந்து வெட்டிக்காரங்க யாராவது பணம் கொடுக்குறாங்களான்னு கேட்டு பார்ப்போம். சுப்பிரமணி சார் கூப்பிடுறாரு. ஏய் சுப்பிரமணி, என்னோட கேபினுக்கு வா. வரேன் சார். சார் கூப்பிட்டுருந்தீங்க. பெண்டிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் சார். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ கேட்ட 10 லட்ச ரூபாய் வாங்கிக்கோ. சார் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல பரவாயில்ல. இது என் மகன் சொல்லி தான் நான் உனக்கு கொடுக்குறேன். தேங்க்ஸ் சொல்லணும்னா என் மகனுக்கு சொல்லு. சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்காக உங்க அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு. நீங்க பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும் அங்கிள். அப்புறம் சுப்பிரமணி, ஆஃபீஸ் விட்டு போகும்போது 10 லட்ச ரூபாய் வாங்கிக்கோ. ரொம்ப நன்றிங்க சார். இந்த பணம் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த உதவி பண்ண உங்களை நான் சத்தியமா மறக்க மாட்டேன் சார். சரி சரி, போய் வேலையை பாருங்க. ஓகே சார். தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ அங்கிள் இருக்கட்டும் பரவாயில்ல. இப்போ நிம்மதியா வேலையை பாருங்க. சரிங்க தம்பி. என்னடா குரு, ஓகேவா? ஓகே டாடி, சூப்பர். அவர் நம்ம கிட்ட பணத்தை வாங்கி அவர் தேவையெல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறம் தான் கௌசல்யா கல்யாணம் பண்ணி கொடுக்குற விஷயத்த நம்ம அவர்கிட்ட சொல்லணும். அதுக்கு முன்னாடி அவர் மனசுல நான் ஒரு நல்ல பையங்கிற இடத்த பிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். சரிப்பா. டாடி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் வரேன் டாடி. ஓகேப்பா. போய் போய் ஆசைப்படுறதுக்கு இவனுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? என்ன பண்றது? ஒரே மகன் ஆசைப்பட்டுட்டான், செய்யாம இருக்க முடியாது. எல்லாருக்கும் நான் சொல்றது புரிஞ்சுதா? இந்த யூனிட் முடிக்காம இந்த இடத்த விட்டு யாரும் நகரக்கூடாது. இன்னும் 2 நாள்ல நமக்கு செமஸ்டர் வரப்போகுது. ஸோ எல்லாரும் யூனிட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இடையில எவனாவது படிக்கிறதுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுத்தணும்னு நினைச்சீங்க, அவ்வளோதான். இவனும் லவ் பண்ண மாட்டான், லவ் பண்றவங்களையும் லவ் பண்ண விட மாட்டான். அங்க என்ன முணுமுணுப்பு? அது ஒண்ணும் இல்லடா மச்சான். உன்ன மாதிரி ஒரு நண்பன் இருந்தா எல்லாரும் நல்லா படிப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. டேய் கிருஷ்ணா, நம்பிட்டோம் நம்பிட்டோம். நீ அப்படியா யோசிச்ச? டேய் சத்தியமா தான்டா, நான் அப்படிதான் யோசிச்சேன். சரிப்பா, கௌசி வந்து கூப்பிட்டா கூட நீ நகரக்கூடாது, சரியா? ஆமா, குமார் சொல்ற மாதிரி கௌசி இப்போ வந்து கூப்பிடுவா. கேண்டீனுக்கு போலாம் வாங்கத்தான்னு. அவனை காலை வெளியில எடுத்து வச்ச, அவ்வளவுதான். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கௌசி கூட நீ காலேஜ்ல பேசவே கூடாது. வேற எங்கேயும் அவ கூட போகவும் கூடாது. டேய் என்னடா இது? படிக்கிறதுக்கும் அவ கூட பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ அவ கூட பேசுறதுனால உன் மைண்ட் டைவர்ட் ஆயிரும் மச்சான். அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவன் அப்படி சொல்றான். அப்படியா மச்சான்? ஆமாண்டா மச்சான், முரளி சொல்றது கரெக்ட். இப்போ நீ படிக்கிற டைம்ல அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனா உன் மைண்ட் ஃபுல்லா அவ கூட இருக்கணும்னு தான் தோணும். அதுக்காக தான். கரெக்டா சொன்ன மச்சான். பாண்டே, நீ டங்குறியா? அவனே எதுக்குடா திட்டுற? நான் சொல்றத ஒழுங்கா கேளு. கௌசி வந்தா ஏதாவது பேசுன, அவ்வளவுதான். உனக்கு நான் முக்கியமா கௌசி முக்கியமா? இப்பவே சொல்லு. இது வேறயா? சொல்லுன்றேன்ல. நான் சொல்றேன் மச்சான், அவனுக்கு கௌசி தான் முக்கியம். யாரா சொன்னா? எந்த மடையன்டா சொன்னா? எனக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். என் ஜீவா தான் முக்கியம். அவங்க கிடைக்கிறாங்கடா. அவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி என்ன தெரியும்? நீ வேணா பாரு மச்சான், கௌசி வந்து பக்கத்துல நின்னா கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அவ கூப்பிட்டா கூட நான் என்னன்னு கேட்க மாட்டேன். சரியா மச்சான்? நண்பேண்டா.
ஆமாண்டா, நண்பேண்டா. சு, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. ஆமா மச்சான், இவங்க பண்ற அலப்பற தாங்க முடியல. ஏய் மச்சான், எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். இப்ப கௌசி மட்டும் வரட்டும், அப்புறம் கதையை கேளு. ஆமாண்டா மச்சான், இப்போ இவ்வளோ வாய் பேசுறான்ல, கௌசி வந்தோடனே வாயை பொழுந்துக்கிட்டு அவ பின்னாடி போறானா இல்லையான்னு மட்டும் பாரு. இல்லடா மச்சான், நான் சொல்றேன், கண்டிப்பா அவன் ஜீவாக்காக இங்க உட்காந்து படிக்க தான் செய்வான். கௌசி கூப்பிட்டா கூட போக மாட்டான். என்னடா மச்சான், பெட்டா? பெட்டு. அவன் மட்டும் கௌசி கூப்பிட்டோடனே போயிட்டானா, இன்னைக்கு கேரிங் செலவு மொத்தமும் உன்னோடது தான். ஓகேவா? ஒருவேளை அவன் ஜீவா தான் முக்கியம், கௌசி கூட போக மாட்டேன்னு சொன்னா, இன்னைக்கு கேரிங் செலவு உன்னோடது. ஓகேவா? ஓகே, டீல்ரா. மச்சி மச்சி, கௌசி வரா. வராளா? வரட்டும் வரட்டும். நீ போடுற மச்சான். உனக்கு எதனா டவுட்னா என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லித்தரேன். ஓகேடா. அடியே கிருஷ்ணா, வாயா பேசுற வாயி. இப்போ உன் ஆளு வரா, என்ன பண்றேன்னு பாப்போம். ஐயோ, கௌசி வரா. இவனை டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாளோ? சாச்சா, இவன் ஏன் நண்பன். கண்டிப்பா அவ பின்னாடி போக மாட்டான். நான் படிக்கணும்னு சொல்லி எப்படியும் அவளை போக சொல்லிடுவான். ஐயோ கௌசி, அவனை திரும்பினா அவ்வளவுதான். அத்தான் நான் உங்களை தான் கூப்பிடுறேன். என்ன கௌசி இந்த பக்கம்? பிரேக்ல அதான் அத்தானை பார்த்துட்டு கேண்டீன் கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். உன் அத்தானா எங்கேயும் வரமாட்டான். ஏன் 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 வர மாட்டாரு? ஏன்னா அவன் என் நண்பன். அவனை நான் செமஸ்டருக்கு படிக்க சொல்லியிருக்கேன். இனிமே ஒரு வாரத்துக்கு உன் கூட பேசவே மாட்டான். செமஸ்டர் முடிகிற வரைக்கும் நீயும் அவனை பார்க்காத, பேசாத. ஆ, அப்படிலாம் இருக்க முடியாது. செமஸ்டருக்கும் நாங்கள் பேசிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? அதெல்லாம் அப்படிலாம் இருக்க முடியாது. அத்தா, வாங்க கேண்டீன் போகலாம். அத்தா, அவனை திரும்பினா இவன் அடிப்பான், திரும்பலனா இவ அடிப்பா. இப்ப என்ன பண்றது? அத்தா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நான். என்னடா கௌசி, எப்படா வந்த? அடப்பாவி, இனிமேதான் இருக்கு. ஓஹோ, நான் வந்தது உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா படிச்சிட்டு இருக்கீங்களோ? ஆமாடா, செமஸ்டர் வருதுல, நீ படிக்கலையா? நான் படிக்கிறதுலாம் இருக்கட்டும், இப்போ என் கூட கேண்டீன் வாங்க. ஆமாம், ஜீவா சீனியர் என்ன எப்படி சொல்கிறாரு? செமஸ்டர் முடிகிற வரைக்கும் நம்ம பேசிக்க கூடாதான், பார்த்துக்க கூடாதான். அப்படியா? நீங்கள் அவர் சொல்கிறத கேட்பீங்களா என்ன? எவன் சொன்னான்? அடப்பாவி, இப்போ நண்பன் தான் முக்கியம்னு சொன்னா, நீ சொன்னா நான் கேட்பேன்னு சொன்னா, இப்ப எவன் சொன்னான்னு கேக்குறான். ஒருவேளை இந்த மதன் சொன்ன மாதிரி இவன் கௌசி பின்னாடி போயிடுவானோ? இன்னைக்கு கேண்டீன் செலவு நம்மளோடது தானா? தேவையில்லாம இந்த கிருஷ்ணா பத்தி புரிஞ்சுக்காம வாய விட்டுட்டே முரளி. அப்போ வாங்க நம்ம கேண்டீன் போகலாம். டேய், என்னை பாடுறா. என்னடா மச்சான்? இதோ பாடுறா, உன் ஆளு கூப்பிடுறான்னு. எங்கேயாச்சும் நகண்ட அப்புறம் பாத்துக்கோ. அப்படிதான் நான் கூட்டிகிட்டு போவேன். என்ன பண்ணுவீங்க? இப்போ என் அத்தனை நான் கேண்டீன் கூட்டு போகிறேன். உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. ஹலோ, அவன் உனக்கு லவ்வருங்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு. அவன் என் பேச்சதான் கேட்பான். ஹலோ சீனியர், என்னதான் நீங்கள் அவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் அவருக்கு மாமா பொண்ணு. அதுவும் இல்லாமல் நான் இப்போ அவரோட லவ்வர். ஃப்யூச்சரில் நான் அவருக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. ஸோ நான் சொல்கிறது தான் கேட்பாரு. ரைட்டு, பாக்குறியா? ஓ, பார்க்கலாமே. அதான் என்னை பாருங்க. என்னடா கௌசிமா? என்னடா கௌசிமாவா? உங்களுக்கு நான் முக்கியமா, உங்கள் ஃப்ரெண்டு ஜீவா சீனியர் முக்கியமா? இதுல என்னடா சந்தேகம்? எனக்கு நீதான் முக்கியம். அடப்பாவி, அவன் ஆளை பார்த்தோன்னு இப்படி அந்தர்பல்ட்டி அடிக்கிறானே. என்ன சீனியர், கேட்டுச்சா? வாங்க தான் நம்ம கேண்டீன் போகலாம். வாடா செல்லம், போலாம். ஏய் கிருஷ்ணா, நில்லுடா. இப்போதைக்கு அவனுக்கு காது கேட்காதுடா மச்சான். என்ன முரளி, கேண்டீனுக்கு செலவு பண்ண ரெடியா? இந்த கிருஷ்ணாவை நம்பி பேட்டி கேட்டணும், அவ்வளவுதான். நீ சமாளிக்காதடி, வா. அப்போ இன்னைக்கு கேண்டீன் செலவு நம்ம முரளியோடது தானா? இன்னைக்கு கேண்டீன் முழுக்க நானும் பாண்டியும் காலி பண்ண போறோம். ஆமாண்டா மச்சான், டெய்லி எங்க அம்மா கொடுக்குற பாக்கெட் மணியே பத்தாது. அதனால கேண்டீன்ல இருக்கிறத சாப்பிடவே முடியாது.
இன்னைக்கு மோர்லி செலவு தானே, எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுருவோம். வா மச்சான். அட பாவீங்களா. என்ன முரளி, வீட்டுல நான் தான் ஜெயிச்சிருக்கேன். போய் எனக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ்லாம் கேண்டீன்ல வாங்கி வை. இது வேறயா? ஆமா, மாசம் மாசம் நிக்காத. எனக்கும் ஜீவாவுக்கும் தேவையானதை வாங்கி வை. நான் ஜீவாவை கூட்டிட்டு உன் பின்னாடி வரேன். சரி. பாரு அவனை, இவ்வளவு நேரம் எவ்வளவு வாய் பேசினான். அவன் ஆளை பார்த்தோன்னு பின்னாடியே போறது பாரு. இதான் மச்சான் லவ்வோட பவரு. அதெல்லாம் லவ் பண்றவங்களுக்கு தான் புரியும். உனக்கு எங்க புரிய போகுது? சரி வா மச்சான், நம்மளும் கேண்டீன் போயிட்டு வருவோம். சரிடா. வேற ஏதாவது ஆர்டர் பண்ணியா? அத்தான் காசு கொடுத்துட்றேன். போதும் தான், வேற ஒன்றும் வேண்டாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்? அக்கா இனிமே என் கூட இருக்க மாட்டாள. நேத்தே சித்து மாமா வீட்டுக்கு போயிட்டா. இன்னைக்கு காலேஜுக்கும் வரல. ஆமா ஆமா, அவங்க பெரியப்பா பொண்ணு யாரோ ஜெயாக்கான்னு ஒருத்தவங்க வராங்களாம். அதனால காலேஜ்க்கு லீவ் போட சொல்லியிருக்காங்கன்னு சொன்னான். அவங்க ரொம்ப டெரர்னு சொன்னான். டெரரா? அப்போ என் அக்காவோட நிலைமை? ஆல்ரெடி அவங்க அப்பா ரொம்ப ரூடாக பேசுனாங்கன்னு அம்மா சொன்னாங்க. இப்போ இதில் அவங்க அக்கா வேறையா? அதுவும் டெரர் வேறன்னு சொல்கிறீங்க. என் அக்கா பாவம். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத கௌசி. சித்தார்த் இருக்கான்ல, அவன் பார்த்துக்குவான் எல்லாத்தையும். என்ன இருந்தாலும் எல்லா நேரமும் மாமா அக்கா கூட இருக்க முடியாதுல்ல. அவங்க இல்லாத நேரம் அக்காவுக்கு டார்ச்சர் கொடுப்பாங்களோன்னு பயமாக இருக்குது. அதெல்லாம் அனிதா கிளவரான பொண்ணு, அவங்கள எப்படியும் அவன் மேனேஜ் பண்ணிடுவான். நீங்கள் கேட்குற அளவுக்கு நான் சீர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்பா சொன்னதான் அம்மா சொன்னாங்க. ஆல்ரெடி எங்கள் 2 பேத்துக்கும் சேர்த்து 50 பவுனில் நகை சேர்த்து வச்சுருந்தாங்க. அந்த நகையை மொத்தமாக அக்காக்கே கொடுக்கணும்னு சொன்னாங்க. நானும் ஓகே சொல்லிட்டேன். அது பத்தாதுன்னு இப்போ அப்பா வெளியே வேற காசு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நிறையா கொடுக்கணும். அவள் பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருக்கா. போகிற இடத்துல அவள் கண்டிப்பாக அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இன்னும் நிறைய காசு புரட்டிகிட்ருக்காங்க. ஓ, இப்போ ரீசெண்டாக நிலம் விற்றாங்கல்ல, அதில் அத்தைக்கு பாதி ஷேருன்னு சொல்லி 7 லட்ச ரூபா அத்தைக்கு கொடுக்க சொல்லிவிட்டு அம்மாட்ட கொடுத்துருக்காங்க. அதை அத்தை வேணான்னு சொல்லி அம்மாக்கிட்டே கொடுத்து விட்டுட்டாங்க. ஆமா ஆமா, விஜய் சொன்னான். அதான் அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க, அவளோட பங்கு அப்படியே தான் இருக்கு, அவள் வேணான்னு சொல்லிட்டா, அந்த காசை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அது அவளோட பங்கு. அவள் பங்குலேருந்து எனக்கு ஒத்த பைசா கூட வேண்டாம். அதை நீ ஓரமாக எடுத்து வை. இன்னொரு நாள் நீ அவளை பார்க்கும்போது அந்த காசு கையில் கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மாக்கு என்ன அம்மா மேல இவ்வளோ கோவமா? யாரெல்லாமோ அந்த 7 லட்ச ரூபாய் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ எதுக்கு தேவையில்லாம வெளியில காசு வாங்குறாங்க? அதான் அம்மாவும் சொன்னாங்க. ஆனால் அப்பா மாட்டவே மாட்டேங்கிறாரு. இவர் எப்போ தான் மாற போகிறாரோ தெரியல. நான் என்ன சொல்றதுனே தெரியல காசி. மாமா எப்படி சமாதானப்படுத்த போறேனோ தெரியல. இவ்வளோ கோவமா இருக்காரு மாமா. அதை தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் தான் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலான்னு சொன்னீங்க. நானும் மாமாவை எப்படியா சமாதானப்படுத்திடலாங்கிற தைரியத்துல தான் இருந்தேன். ஆனா நீ இப்படி சொல்றத பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. என்னத்தான் நீங்களே இப்படி சொல்கிறீங்க? ஏய் நீ ஃபீல்லாம் பண்ணாத. மாமாவை எப்படியா சமாதானப்படுத்திடலாம், சரியா? அத்தான், நான் ஒன்றே ஒன்று உங்ககிட்ட கேட்கட்டுமா? என்ன? ஒருவேளை நீங்கள் அவங்களோட தங்கச்சி பையனை அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரையும் அவங்க சேர்த்து வைக்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் எங்கள் அப்பாவை மீறி எதுவுமே பண்ண மாட்டேன். ஒருவேளை எங்கள் அப்பா உங்களை விட்டுருன்னு சொன்னால் நான் சரின்னு தான் சொல்லுவேன். என்னது சரின்னு சொல்லுவியா? ஆமாம் தான். ஆனால் நீங்கள் என்னானாலும் என்னை விட்டுறக்கூடாது. நானே உங்களை வேணான்னு சொன்னால் கூட நீங்கள் என்னை விட்டுறக்கூடாது. ப்ளீஸ் தான். ஏய் எதுக்கு போய் எதுக்கு என்கிட்ட ப்ளீஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ ஏன் என்னை வேணான்னு சொன்னா கூட நான் உன்னை விட மாட்டேன். என் கௌசி குட்டிய தூக்கிட்டு வந்தாது நான் தாலி கட்டிடுவேன். என் மாமா என்ன சொல்றது? யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உன் கழுத்துல தாலி ஏறணும்னா அது நான் கட்டுற தாலியா மட்டும்தான் இருக்கணும், சரியா? நீ ஃபீல் பண்ணாத வாளு. அந்த அளவுக்குலாம் எதுவும் ஆயிடாது. எனக்கு பயமாக இருக்குதா. அம்மா அன்னைக்கு அப்படி சொல்லும்போது அத்தை மேலே அப்பாக்கு இருந்த கோவத்தை நான் பார்த்தேன். அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏய் அதெல்லாம் பார்த்து பயப்படாத. அதெல்லாம் சரியாயிடும், சரியா? நீ ஃபீல் பண்ணாத. செமஸ்டரோ ஒழுங்கா எழுது. அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம். ம். சரி சரி எழுந்துரு. இது காலேஜ். நீ வாட்டுக்கு எப்படி சாஞ்சிருக்க? யாராவது பார்த்துட்டு போறாங்க. யாராவது பார்த்தா பார்க்கட்டும். அவ்வளோ தைரியமா உனக்கு? ஆமாம். சரி எந்திரா வாளு. நம்ம இன்னொரு நாள் பார்க்ல உட்காந்து பேசலாம். ம். இப்போ எதுக்கு இவ்வளோ சோகமான முகம்? இப்போ என்ன நடந்துச்சு?
நடக்க போறத யாராலையும் தடுக்க முடியாது. நடக்கும்போது பார்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் சிரிமா. ம், இப்போ ஓகேவா? என் அழகி, என் அழகி எப்பயும் சிரிச்சுட்டு தான் இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ம், அச்சோ, நான் இல்லப்பா. என்ன சீனியர், படிக்காம கேண்டீனில் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தான் படிப்பாளியாச்சே, படிக்கிறது தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல, எதுக்கு கேண்டீனுக்கு வந்திருக்கீங்க? ஆ, எனக்கு வேண்டிய ஒருத்தன் இங்க இருக்கான். அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வேண்டான்னு சொன்னவனை ஆளக்கானுமின்னு பார்த்துட்டு இருக்கேன். மச்சான் சரியான காண்டில இருப்பான் போலயே. இன்னைக்கு கிருஷ்ணா நீ செத்த. அந்த மாதிரி யாராவது நீ பார்த்த? ஆஹா, அப்படிலாம் யாரும் வரல. சார், நீங்க பாத்தீங்களா? கிருஷ்ணா சார். நான் யாரையும் பார்க்கல. சார், கொஞ்சம் என்னை பார்த்து சொல்லுங்க சார். மச்சான் நீயா? வா வா வா, இதான் சாப்பிடுறியா? சாப்பிடலாம் ஒண்ணு வேணாம், நீ வெளியே வாடி, உன் கூட கொஞ்சம் பேசணும். போச்சு, இன்னைக்கு செத்தேன். அதான் அவர் என் கூட பேசிட்டு இருக்கார்ல, அப்புறமா வருவார், போங்க. ஹலோ ஜூனியர் மேடம், பிரேக் பீரியட் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. உனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகலையா? முதல்ல கிளாஸ்க்கு போ. அட ஆமாம், சரி சீனியர், நான் கிளம்புறேன். அத்தான் சாயந்தரமா பார்ப்போம், வரேன். ஐயோ, இவளும் போறாளே. கௌசி. ஏய், என்ன? ஒண்ணுமில்லையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் சொன்ன? ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம், என் ஜீவா தான் முக்கியம், நண்பன் நானு. அவ வந்தோடனே கொஞ்சம் கூட தாமதிக்காம அவ பின்னாடியே போயிட்ட. அதுவா மச்சான், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தான் இவ்வளவு நேரம் டீப்பா அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ம்? அட ஆமாடா, உன் மேல சத்தியம். நான் ஜீவா சொல்றது மட்டும்தான் கேட்பேன். ஜீவா என் உயிர் நண்பன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன்டா மச்சான். அடிங்க. எஸ்கேப். டேய் நில்லுடா. அபி, என்னை பாரு அபி. வேண்டாம் பரத், நமக்குள்ள இனிமே லவ்வெல்லாம் வேண்டாம். நம்ம லவ்வால ஏற்கனவே நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவங்க பிரியக்கூடாது பரத். அவங்கள கஷ்டப்படுத்திட்டு சத்தியமா நம்ம நல்ல லைஃப் வாழவே முடியாது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் அக்கா இப்பதான் மாசமா இருக்கா. அத மாமா கிட்ட சொல்லணும்னு அவ்வளோ ஆசையா இருந்தா. ஆனா நம்ம விஷயத்தினால என் அக்காவும் மாமாவும் பெரிய மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு நீ என்னை உண்மையா லவ் பண்றேன்னா உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு. நீங்க பாக்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அண்ணிய வீட்டுக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லு. ஏன்னா இந்த நேரத்துல ஒரு பொண்ணு அவ புருஷன் கூட தான் நேரத்தை செலவிடணும்னு நினைப்பா. மாமாவுக்கும் அக்காவை கூட்டிட்டு போகணும்னு தான் ஆசை. ஆனா அத்தை மீறி அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பாரு அபி, எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன் அபி. அண்ணியை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது என்னோட பொறுப்பு. அதுக்காக என்னை லவ் பண்ணலாம் சொல்லாது. உன்னை விட்டுட்டு வேற எந்த பொண்ணையும் நீ கல்யாணம் பண்ணிக்க சொல்லாது. என்னால தாங்கிக்க முடியல அபி. இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் பரத். எல்லாருக்கும் காதல் பாக்கியம் கிடைக்காது. அப்படி காதல் பாக்கியம் கிடைச்சவங்க எல்லாத்துக்கும் கல்யாண பாக்கியம் கிடைக்காது. 110% பேருக்கு மட்டும்தான் காதல் பண்றவங்களே கல்யாணம் பண்ற பாக்கியம் கிடைக்கும். அது நமக்கு இல்லைன்னு நினைச்சுக்குவோம். நீ என்கிட்ட காதல சொல்லி ஒரு வாரம் கூட மனசு ஆகல. நம்ம ஒழுங்கா பேசிக்க கூட இல்லை. அதுக்குள்ள இப்படியா? அதுக்கு நீ என்கிட்ட என்னை லவ் பண்றேன்னு சொல்லாமலே இருந்திருக்கலாம். கடைசி வரைக்கும் நீ என்னை லவ் பண்ணலங்கிற நினைப்போடு இருந்திருப்ப. இப்ப நீயும் என்னை லவ் பண்றேன்னு தெரிஞ்சிருச்சு. என்னால எப்படி முடியும் அபி? நீ சொல்லு. ப்ளீஸ் பரத், இது என்னோட ரெக்வெஸ்ட். நீ கேட்டுதான் ஆகணும். எனக்கு என் அக்கா நல்லபடியா வாழணும். அவ நல்லபடியா குழந்தைய பெற்று எடுக்கும் போது அவ சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தவங்க சந்தோஷத்தை கெடுத்து அதுல நம்ம வாழக்கூடாது பரத். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம காதலை விட்டு கொடுக்கறது தப்பே இல்லை. ப்ளீஸ் பரத், நான் உன்னை லவ் பண்ணலன்னு நினைச்சுக்கோ. உங்க அம்மா அப்பா பார்த்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அண்ணியை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லு. ப்ளீஸ், எனக்கு இந்த உதவி மட்டும் நீ பண்ணு. இதை உன்னால மட்டும்தான் பண்ண முடியும். ப்ளீஸ் பரத், நான் வரேன். அபி வேண்டாம் பரத், கம்பல் பண்ணாத. இது காலேஜ். யாராவது பார்த்தா அவளுக்கு தான் பிரச்சனை ஆகும்.
இந்த பிரச்சனைய வேற விதமா தான் சால்வ் பண்ணணும்.